அவர் பேச்ச கேட்டா எல்லாருமே மயங்கிடுவாங்க. அவரு அப்படி கவிதையா எழுதுறாரு. 1000 காலத்து பயிரே, அரை நாள் தயிரே. நீங்க டி ராஜேந்தருக்கு மாமா மச்சான் உறவா? அப்படி கூட இருக்கலாம் தான். என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. அதுவும் எப்பவுமே துவைச்ச துணிய துவைப்போமா, அரைச்ச மாவ அரைப்போமா, அப்படித்தான் இருப்பாங்க. அதுல வேற சொல்றாரு, கணவர் வந்து மாமியார் தூங்கிட்டாங்களா, மருமக போய் குத்து விளக்கேத்தி வச்சுட்டாளா. உண்மைதாங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். சாந்தாமணிக்கும் தெரியும், என்னோட அன்பு சகோதரிக்கும் தெரியும், அது ஒத்துக்கிறோம். எதுக்கு நாங்க வைக்கிறோம்? நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா எங்க அம்மா உனக்கு கடவுள் மாதிரிடி, எங்க அம்மா உனக்கு தெய்வம் அப்படிங்க. தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணணும். அது ஒரு தப்பா உங்களுக்கு? அருமை அருமை. என்னங்க அப்படி பேசுற? ஒரு தெய்வத்துக்கு என்ன பண்ணணுமோ நல்லா பண்ணுங்க. அதை பண்ணணும். நாங்க குத்து விளக்கு ஏத்தி வைப்போம், விபூதி அவங்க பூசி விடுவோம். அப்படியே ஆமா, மாலைய கூட அப்பப்ப போட்டு பார்ப்போம். அதெல்லாம் ஒரு கடவுளுக்கு செய்யறது தானே. ஏமா மாமியார் நம்ம கடவுளா தானமா நினைப்போம் இல்லையா? ஏன்னா என்ன போடுவாங்க கோடிங், ஏதோ ஒரு கோடியில இருந்த எங்க மாமியார எங்க வீட்டு கோடிக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்ல நடுவர். அதனால அப்படிதானே. வாழ்க்கையில சிறப்பதற்கு என்ன காரணம்? எது வந்து சந்தோஷம் தருது, சொத்து சுகமா சொந்த பந்தமானா அதை பேசிட்டு போகாம எங்க அண்ணன் என்னென்ன பேச்செல்லாம் இன்னைக்கு பேசியிருக்காரு பாருங்க. நடுவர் அவர்களே, சொத்து சுகம் என்பது நாம் பிறந்த பிறகு இந்த பூமியில நம்ம வந்து விழுந்த பிறகு நம்ம தேட வேண்டியது சொத்து சுகம். ஆனா இந்த பூமிக்கு நாம வருவதற்கு தாய் தந்தை என்ற 2 சொந்தங்கள் இருந்தால்தான் இந்த பூமிக்கு நீங்க வர முடியும். ஏங்க, ஒரு எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரிங்க, ஒரு குழந்தைய கையில் ஏந்திட்டு அந்த தாயும் தகப்பனும் அடைகிற மகிழ்ச்சிக்கு ஈடா நீங்க என்னங்க தர முடியும்? என்ன தர முடியும்? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய் எப்படி பாடுறாவ குழந்தைய, எப்படி வளர்க்கிறா? மண்மேல் நடக்க வச்சா மண்ணு வந்து ஒட்டுமுன்னு, தெருவில நடக்க வச்சா புழுதி வந்து படியுமுன்னு, தரமேல நடக்க வச்சா தாளாது உடம்புன்னு, தன் கை மேல நடக்க வச்சா தன் மடி மேல தவள வச்சா, தொட்டிலே தூங்க வச்சா தூக்கம் களையுமுன்னு, தன் தோளில தொட்டில் கட்டி நெஞ்சில தூங்க வைக்கிறாளே தாய். அந்த சொந்தம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கெல்லாம் எங்க சாந்தாமணி சரியான பதிலடி கொடுப்பாங்க. அண்ணா, நீங்க வெறும் குண்டு, நாங்க வெடி குண்டுனா. அவங்க அணுகுண்டு. ஏனுங்க குண்டு குண்டு வச்சிராதீங்க. எவ்வளவு இதா பேசுறாரு பாருங்க. ரொம்ப வருத்தம் இந்த அண்ணன் பேசினது. இவர் எப்படிதான் ஆசிரியரா இருந்து இவரோட மாணவர்கள் எல்லாம் என்ன கதி ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா சொத்து சுகம் ஏனுங்க, அவங்க வீட்டுல என்ன கதி ஆனாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியுமா? வீட்டுல எல்லாங்க நடுவர் அவர்களே நல்லா நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அவர் வீட்டுல எல்லாம் மனைவி கிட்ட எப்படி இருப்பாரு தெரியுங்களா? எப்படிங்க? மனைவி கொஞ்சம் கோபமா இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு கவிதையை சொல்லிடுறாரு. உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது? உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது? அன்னி கோபமா திரும்பணும்னு தேவலோகத்தில் உன்னை தேட மாட்டார்களா? அப்படி ஒரு அன்பான கணவன். இப்படி ஒண்ணு பாட்டு பாடுவாங்களாமா? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நடுவர் பாடின இந்த பாட்டை கேட்டோன்னா எங்க அண்ணிக்கும் கவிதை வந்துருச்சு. எங்க அண்ணி சொல்றாங்க, இவரை பார்த்து சொல்றாங்க, அன்பே அன்பே. அப்ப பார்த்து கரண்ட் போயிடுச்சு. இந்த நேரத்துல கரண்ட் போச்சு. இவர் முகம் எங்க இருக்குன்னே தெரியல, ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல, முகத்தை தேடணும். அப்ப அண்ணி சொல்றாங்க, அன்பே கொஞ்சம் சிரியுங்கள். உடனே இவர் இந்த பொக்கவாய் திறந்து சிரிச்சாருங்க. என்ன பெண்கள் வாயை எப்படி பேசினார் நீங்க கேட்டீங்கல்ல? கொட்டாவி விட்டா போன வாயி என்னெல்லாம் சொன்னார் பாத்தீங்களா? இவர் அந்த அப்படியே அந்த பொக்கவாயை திறந்த உடனே அவங்க சொல்றாங்க, இவர் இப்படி பாக்குறாரு. அண்ணி சொல்றாங்க, உங்கள் சிரிப்பு வெளிச்சத்தில் தீப்பெட்டியை தேடி எடுத்துக் கொள்கிறேன். அப்படி ஒரு பாசம் அந்த குடும்பத்துல. நடுவர் தீப்பெட்டி எடுத்து தீ பத்தி வச்சாங்களா? வச்சாங்க. இந்த பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா அவர் தலையிலேயே வச்சிருப்பாங்க. அதான் தலை ஏற்கனவே அப்படி இருக்குது. நடுவர் அவர்களே, இங்க இருக்கிறவங்க அது அந்த தலையில வச்சால எரியாதுங்க. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க,
எந்த சொந்தமும் எனக்கு வேண்டான்னு போன சாமியார்கள் இருக்காங்க இல்லைங்களா, பட்டினத்தார் போன்ற மிகப்பெரிய உத்தமர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட எனக்கு பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டாம், மனைவி வேண்டாம், வீடு வேண்டான்னு போனவங்க கூட அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை இழக்கவே முடியலைங்க, இழக்கவே முடியல. பட்டினத்தார் சொல்றாரு, அவங்க அம்மா இறந்த போது பட்டினத்தார் பாடுகிறார், ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவி தன்னுடைய தாயுடைய பாசத்தை துறக்க முடியவில்லை என்று சொன்னால் சொந்த பந்தம் தாங்க பெருசா இருக்கு. இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க. ஒருத்தங்க நம்ம ஏழையா இருக்கலாங்க, நம்ம ரொம்ப ஏழையா இருக்கலாம். எங்க பாட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்க அம்மா படிக்க வச்சாங்க. எங்க அம்மா படிச்சு வந்துதான் நாங்கெல்லாம் வேலைக்கு வந்தோம், வெளியில வந்தோம், கொஞ்சம் பணத்தை கண்ணுல பார்த்தோம். ஆனா அப்படி ஏழையா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்க யாரையா பார்த்து உன்கிட்ட பணம் இல்லையா, ஒரு காசு இல்லாத பையா நீயே அப்படின்னு சொன்னா கூடங்க வராத வலி எப்ப வரும் தெரியுங்களா, உன்னை கேட்க நாதி கிடையாதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்க, அப்ப வர்ற வலி மிகப்பெரிய வலிங்க, மிகப்பெரிய வலிங்க. அந்த வலியை உறவுகள் தான் போக்குகிறதுங்க. அதனாலதான் கடவுளை கூட நம்ம என்ன சொல்றோம், அம்மையே அப்பா ஒப்பினா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. கடவுளை நம்ம சொல்றோம், என்னோட அப்பா நீ, பார்வதியே நீ என்னோட அம்மா, நீ என்னோட உறவு என்று கடவுளை கூட உறவாக கொண்டாடுகிறோம்னா உங்க சொத்து சுகத்தை கொண்டு போய் எங்க தூக்கி போடுங்க. எப்ப பாரு பணம் 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 பணம்னு அலையிறது. பணத்தின் பக்கம் சென்றால் பாசத்தை நீங்க பார்க்க முடியாதுங்க. நீங்க பாருங்க, பணக்கார வீட்ல எல்லாம் நிறைய பணம் இருக்கும், ஒரு 1000 கால் மண்டபம் மாதிரி வீட்டை கட்டி இருக்கலாம், ஒரு அறைக்கு பதிலா ஒரு 15 அறை இருக்கலாம். ஆனால் தாயோடும் தகப்பனோடும் பேசாமல் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த வீட்டுல எப்படிங்க மகிழ்ச்சி இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும்? எங்க பெத்த தாயை யார் பார்க்கிறாங்களோ அவங்க கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று நம்முடைய மதம் சொல்லவில்லையாங்க, நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லையாங்க. எல்லா மதங்களும் என்ன சொல்லுது, அப்பா அம்மாவை நீ பாரு, அதுதான் நீ சொர்க்கத்துக்கு போற வழின்னு சொல்லிச்சா, இல்ல பணத்தை கொண்டு போய் சொர்க்கத்து வாசல்ல இருக்கிற அந்த கேட் கீப்பர் கிட்ட குடுமா, நீ ஒரு 500 ரூபாய் சுரேந்திரன் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. தனபால் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா அவர் சொர்க்கத்துல ஹை கிளாஸ்ல வைப்பாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஏனுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இருட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, இன்னும் நிறைய பட்டிமன்றம் பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. ஆமா, நிறைய பார்க்கட்டுங்க, நிறைய பட்டிமன்றத்தை பார்க்கணும். ஆனா எல்லாத்துலயும் நல்லபடியா பேசணும்னு சொல்லி அனுப்புங்க நடுவர் அவர்களே. நீங்க சொல்ற தீர்ப்பு தான் அதற்கு சரியாக இருக்க முடியும் என்று சொல்லி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, இனி வரப்போகிற காலமாக இருந்தாலும் சரி, சொத்து சுகம் என்பது ஓரளவிற்கு தான் தேவை. சொந்த பந்தம் தாங்க எல்லா நேரத்திலும் நமக்கு தேவையாக இருக்கிறது. சொந்த பந்தங்கள் வந்து நம்ம போகிற காலத்துல கூட நமக்கு போடுற மாலைகளை நம்ம பார்க்க போறதில்ல. தூக்கி சுமப்பதற்கு தோள்கள் இருக்கிறதாங்க. நம்ம சொந்தக்காரங்க வந்து நின்று நம்ம தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்ற போதுதாங்க அந்த வாழ்க்கை நிறைவடைகிறதுங்க. அதுதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உங்களுடைய பண பைத்தியத்தால் நீங்கள் இழந்து விடாதீர்கள்ங்க, இழந்து விடாதீங்க. பணம் மனுஷனை ஒரு நிலையான குணத்துல வைக்காது. பணம் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா வேற விஷயத்துல எல்லாம் மாத்திரும். ஆனால் உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் குடும்ப உறவுகளும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், சிறக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் சொத்து சுகம் பக்கம் போக மாட்டீர்கள். சரிங்க. உங்களுக்கு பணத்தின் மீது விருப்பம் கிடையாது. சரிங்க. வள்ளலாரை போல பணத்தை கண்ட போதெல்லாம் பயந்தேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்டவருடைய வழியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு கூட நீங்கள் எந்த காசும் வேண்டாம் என்று சொல்லி இந்த சொந்த பந்தங்களுடைய அந்த அன்பும் ஆதரவும் கைத்தட்டலும் போதும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதனால் அப்படியே உங்களுக்கு பணம் கிடைத்தாலும், அப்படியே உங்களுக்கு பணம் கிடைத்தாலும்
இருந்தாலும் அதை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் எப்படியோ தட்டத்துல பழம் இருக்குதுக்கும் பட்டிமன்றத்தின் சொந்த பந்தங்களாக இருக்கிற சாந்தாமணிக்கும் குருஞானாம்பிகாவிற்கும் எனக்கும் கொடுத்து அவர்களை வெறும் கையோடு வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்தவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாருங்க.